சங்கீதம் 145. இது தாவீதோட ஸ்தோத்திர சங்கீதம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது ஒரு வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. எல்லா ஜீவன்களின் கண்களும் அவரை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே அவர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. ஏற்ற வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போனோம்னா, மோசையுடைய காரியத்துல நம்ம பார்க்கணும். மோசைய வனாந்திரத்துல 30 வருஷமா அவர் நடத்துறாரு. ஏற்ற வேலை வரும்பொழுது அவனை கொண்டு போய் தம்முடைய ஜனங்களை சிறையிருப்புல இருந்து எல்லாரையும் மீட்டுக்கொள்ள அவனை ஆயத்தப்படுத்துறாரு. அதே போலதான் யோசேப்புடைய காரியத்தை நம்ம பார்க்க போனோம்னா, சிறைச்சாலையில அவனை வச்சிருக்கிறாங்க. ஏற்ற வேலை வரைக்கும் அவனை வசனம் புடமிட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். தாவீதோட காரியத்திலையும் பார்க்க போனோம்னா, ஏற்ற வேலை வர வரைக்கும் அவனை காட்டுல ஆடுங்களை மேய்க்கிறதுக்கு ஆண்டவர் அனுமதிக்கிறார். நம்மளுக்கும் ஒரு ஏற்ற வேலையை ஆண்டவர் வைத்திருப்பாரு. அந்த ஏற்ற வேலை வரும்பொழுது நம்மளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நல்லதை பார்ப்போம், நல்லதை பகிர்வோம்.